We are going to Munnar. Munnar. ஹாய் கைஸ், நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூணார் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம உடுமல்பேட்டையிலேருந்து கிளம்புறோம். மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ போகும்போதே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆனைமலை டைகர் ரிசர்வ், திருமூர்த்தி ஃபால்ஸு, திருமூர்த்தி டேமு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் மேலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி உடுமல்பேட்டையிலேருந்து மூணாருக்கு போகணுன்னா 90 கிலோமீட்டர் தான். இதே கோயம்புத்தூர்லேருந்து 160 கிலோமீட்டர், திருப்பூர்லேருந்து 150. மூணார் பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குங்க. மூணார் கடல் மட்டத்திலேருந்து 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முழுக்க அடர்த்தியான காடுகள் அதிகமாக இருக்கும், மலைகளும் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 97% வெறும் காடுகள் தான். மக்கள் தொகையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே பயிர் செய்யப்படுகிற உணவுப் பொருட்கள் அல்லது வாசனை திரவியங்கள் அப்படின்னா டீ, காஃபி, மிளகு, ஏலக்காய், சந்தன மரம், இன்னும் பல பயிர்கள் இங்கே விளைவிக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ஃபால்ஸை பார்க்க போகிறோம். அது என்ன ஃபால்ஸுன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குங்கிறது பார்க்க. தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஹாய், நம்ம இப்போ ஃபால்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க ஃபால்ஸ் பார்க்க போவோம். ஃபோட்டோகிராஃபி நிப்பாட்டு ஃபால்ஸை பார்க்க குளிக்க போகிறோம். தளபதி குளிப்பாட்டி கூட்டு வர போகிறோம். கமான் 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 கமான். வாவ், ஒரு வழியாக ஃபால்ஸில் குளிச்சுட்டு அடுத்த இடம் பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 7000-8000 வருஷம் பழமையான ஒரு இடம். மீசோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைக்கற்கால காலகட்டத்தை சார்ந்தது இது. வாங்க போய் பார்ப்போம். என்ன அகிலா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கிற? தளபதி என்ன கடிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன தளபதி பார்த்துட்டு இருக்கீங்க? இதுதான் கடிச்சு குதறி வச்சிருக்காங்களே மரத்தை. நம்ம பார்க்க வேண்டிய இடம் அது. இதான் சந்தன மரம். சந்தன மரத்துக்கு நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம நாளைக்கு யூடியூப்ல வருவோம் பார்த்துக்க. வரலாறுக்கு முந்தைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களையோ இது மாதிரி ஒரு டால்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் திட்டை ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்து அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வயதானவங்களை அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ஓரளவுக்கு கொடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவங்க வயசானவனை அப்படியே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இறந்துருவாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தான்.
அந்த ஹோல் ஜர்னிலேயே ஒரு ட்ராஜடி மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்னென்னா, மூணாருக்கு 5 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. எதனால் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் ரோடு அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே நீங்களாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்லாம் கேட்டு ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்கான்னு கேட்டால், ஷார்ட் ரூட்லாம் இல்லை, எஸ்டேட் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டை சொன்னாங்க. அதில் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் வழியை தவற விட்டுற மாட்டேது. காடாக சுற்றினோம். கிட்டத்தட்ட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேப்பும், அங்கே டவரும் இல்லை, மேப்பும் போட்டு பார்க்க முடியல. கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி டிரைவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஓட்டினார். ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சி பக்கமாக வந்துட்டோம். அங்கே பார்த்தா ஒரு கேட்டில் ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்லி நோ என்ட்ரி போர்டு போட்டிருந்தது. நல்ல வேளை அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை, கேட்லேயும் பூட்டும் இல்லை. எப்படியே கேட்டை திறந்து ரூம் வந்து சேர்ந்தோம். இது பெரிய அட்வென்ச்சர் மாதிரி தான் இருந்தது. நம்ம தங்க போகிற ரூம் இதுதான். 2 பெட்ரூம் ரூம். ஒரு டிவி, ஒரு ரெஸ்ட் ரூம். பழனி ஒரு ஹாய் சொல்கிறா. ஹாய் காய்ஸ். பாத்ரூமுக்குள்ளே யார் இருக்கிறது? நாம் இப்போது மாட்டுப்பட்டி டேமு வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த டேம்ஸ் இன் முன்னார். இந்த டேமில் பார்த்திங்கன்னா முத்திரப்புழா ரிவர், சந்துவரை ரிவர், குந்தலே ரிவர், இந்த 3 ரிவரும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடம். இந்த 3 ரிவரோட வாட்டர் தான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடக்ஷனும் நடந்துகிட்ருக்கு. மாட்டுப்பட்டி டேம் போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இப்போ நம்ம போட்டிங் போக போகிறோம். போட்டிங் கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் பர்சன் விக்கி, சுரா, ரெகுலர்.
வாடா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. முதல்ல வருதா சிங்கக்குட்டி நான் தான். தலையா ஃப்ரெண்ட் வராது பேச முடியா? டென்ஷன் ஆயிருவேன் தளபதி. ஒரு வீடியோ எப்படி இது பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றான்னு தெரியல. சுறாவோட செகண்டரியும் ஃபெயிலியரா போயிடுச்சு. இப்ப தேர்ட் அட்டெம்ப்ட். அவரோட ஆளுக்கு அனுப்புங்க நம்பர் இருந்தா. சுறாவோட தேர்ட் அட்டெம்ப்ட். இதுல ஏதாவது அவர் கரெக்டா அந்த கரையை கிராஸ் பண்ணி வருவாரா, மீண்டு வருவாரா, வரமாட்டாரா? ஆஃப்டர் த பிரேக் சுறா அவரோட 4வது அட்டெம்ப்ட்லயும் தோத்துட்டாரு. 3வது அட்டெம்ப்ட்ல தோத்துட்டாரு. சுறா 4வது அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாரு. வருவாரா, கரையை இருந்து சேருவாரா? தளபதி தள்ளியா? சுறா அவரோட 4வது அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டாரு. 5வது அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆவறான்னு தெரியல. சுறாவோட 5வது அட்டெம்ப்ட். இது சுறாவோட 6வது அட்டெம்ப்ட். 7வது அட்டெம்ப்ட். இது ஜெயிப்பாரா, கரைக்கு மீண்டும் வருவாரா? 8வது அட்டெம்ப்ட். இது வருவாரா? ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எட்டாவது அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆகி வந்த சுறாக்கு இத முதல்ல பூரா வேற ஆளுக்கு அனுப்பிவிடியா. 4 அடி கம்பத்தை 8 தடவை கறந்துருக்காரு இவரு. அங்கிருந்து ஒரே படுத்து எந்திரிச்சிருந்தா கூட அந்த கரைக்கு வந்திருக்கலாம். என்ன சுறா காட்டு மிருகங்களை சுத்தி பார்க்க வந்திருக்காரு நினைக்காதீங்க. மிருகங்களை பார்க்க வந்திருக்காரு. போன பிறகு அவங்க அப்பாட்ட சொல்லி வேட்டையாட ஆளுன்னு மூணாரோட எக்கோ பாயிண்ட். இங்க இருந்து கத்துனீங்கன்னா கத்துவோமா? எல்லாம் கோரஸா கத்துங்க. என்ன ஆளாலும் கொண்டு சொல்றீங்க? பழனிவே கேட்டுட்டு சொல்லிடுவோம். இங்க போட்டோம் அந்த புள்ள பேர் என்ன? அதான் தெரியல. அப்படி சொல்லியா? அது பேர் சூரியஸ்ரீ. கத்து சூரியஸ்ரீ. எத்தனை பேரா கத்துறீங்க? இப்ப ரீசெண்டா ஒண்ணு அந்த ஜியோசித்து பேர் என்னது? ஜியோசித்து தமிழரசி. பாய்ஸ் கலாய்க்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம்